தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தனது 6வது வயதில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் அறிமுகமான கமல்ஹாசன் தனது முதல் படத்திலேயே ஜனாதிபதி விருதை வென்றார். உலக நாயகன் என்று அன்புடன் அழைக்கப்படும் கமல்ஹாசன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், பாடகர், நடன அமைப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என பன்முகத் திறமைகளைக் கொண்ட இவர் இந்திய திரைப்படத்துறையில் 20க்கும் மேற்பட்ட பிலிம்பேர் விருதுகளையும் பல திரைப்பட விருதுகளையும் வென்ற சாதனைக்குரியவர். இந்திய திரையுலகில் பல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. மேலும் தனது ரசிகர் மன்றங்களை நட்பணி மன்றங்களாக மாற்றி இரத்த தானம் போன்ற பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபடுத்திய முதல் நடிகர் இவர்தான். தற்போது கமல்ஹாசனுக்கு வயது 71. இத்தனை புகழுக்கு சொந்தக்காரரான இவர் இத்தனை வருடங்கள் ஆகியும் தனது தாயின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இருந்தார். பள்ளிப் படிப்பை பாதியில் நிறுத்திய கமலஹாசனிடம் அவரது தாயார், நீ 10வது தேர்விலாவது தேர்ச்சி பெற்றிருந்தால் ஒரு அரசு வேலை கிடைத்திருக்கும் என்று வருத்தத்துடன் கூறுவாராம். திரையுலகில் இத்தனை உச்சங்களை தொட்டிருந்தாலும் தற்போது தனது 71வது வயதில் அரசு பதவியான நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை ஏற்று தனது தாயாரின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கையெழுத்திட்டபோது தனது தாய் மற்றும் தந்தையின் நினைவு வந்ததாகவும் அரசு வேலையில் உள்ளதாக பெருமையுடன் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என தோன்றியதாகவும் மனம் உருகி பேசியுள்ளார். கமல்ஹாசன் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது.